ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே ஹெல்த்தியாக அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து டியூஸ்டே அன்றைக்கி எடுத்தது தான். அன்றைக்கி காலையில் வந்து மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி காலையிலேயே வந்து மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன். மோஸ்ட்லி வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து மார்க்கெட் போவேன், ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வந்து போயிட்டு வருவேன். ஆனால் வந்து காலையில் கிடைக்கிற மாதிரி வந்து ஃப்ரெஷ்னஸோடு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஈவினிங் டைமில் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து இந்த டைம் மார்க்கெட் போய் காலையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்காக அமேசானில் வந்து இந்த கிளாத் நெட்டட் பேக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். பட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மெயினாக அதுக்காக தான் வந்து இந்த கலர் நான் வாங்கினேன். இந்த கிளாத் பேக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பொதுவாகவே கிச்சனில் நல்லா அழகாக திங்ஸ் எல்லாமே வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் ஆனால் கிச்சன் வந்து அவ்வளோவா ஸ்பேஷியஸாக இல்லாதனால வந்து எல்லா இடத்துலையுமே வந்து என்னால் வாங்கி வைக்க முடியல. ஸோ இருக்கிற இடத்துல வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன திங்ஸ் வாங்கி வைக்குமோ அதுதான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நான் திங்ஸ் வாங்கினாலும் அங்கே வந்து வைக்கிறதுக்கு வந்து பெருசாக ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் இருக்கிற திங்ஸையே அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜுமே வந்து சிங்கிள் டோர் நார்மல் ஃப்ரிட்ஜ் அப்படின்றதுனால அதுலேயுமே பெருசாக வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் பத்தலை. ஸோ இருக்கிறதையே நான் வந்து வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்கினா திரும்ப ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இருக்கிறதுலே வந்து மெயின்டைன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைம் வந்து அதிகமாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்கலை. ஸோ 4 டேஸுக்கு தேவையானது மட்டும்தான் வாங்கி வச்சுருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா வெஜிடபிள்ஸையுமே சீக்கிரமாகவே யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால காம்பெல்லாம் எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே வந்து கிளாத் பேக்கில் வந்து போட்டு வச்சுட்டேன். பூசணிக்காய் வந்து மார்க்கெட்டில் விற்கும் போதே இந்த மாதிரி கட் பண்ணி தான் விற்றாங்க. ஸோ அந்தன்னைக்கு நைட்டே வந்து நான் அது வந்து சாம்பார் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டேலாம் வச்சு யூஸ் பண்ணலை. நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸையுமே கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன். நான் சமைக்கும் போது அப்பப்போ எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து நான் அப்படியே பழகினதுனால எனக்கு அதை வந்து மாற்றிக்க முடியல. ஸோ நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக வந்து தப்பாக தெரியல, ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அவ்வளோதான், எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் வந்து நான் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 6 மந்த்ஸுக்கு மேலே ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் அதை க்ளீன் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதான் வந்து எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜோட ட்ரேஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற விம் லிக்விட் யூஸ் பண்ணி தான் வந்து வாஷ் பண்ணுறேன். இதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து நான் தனியாக எதுவுமே யூஸ் பண்ணல. இது வந்து நீட்டாக தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சாலே வந்து நீட்டாக இருக்கும். வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருவேன், நீட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜோட ட்ரேஸ் எல்லாமே நீட்டாக கழுவி காய வச்சு வெயில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜு உள்ளே வந்து க்ளீன் பண்ணிடலாம். நான் வந்து இதுக்கு வந்து எந்த ஸ்மெல் வர லிக்விடுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக வாட்டரில் வந்து கிளாத்தை வந்து நனைச்சிட்டு தொடச்சி எடுத்துப்பேன். அவ்வளோதான். ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது ஃப்ரிட்ஜு. ஸோ அதனால் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டரில் வந்து நனைச்சிட்டு அதை வச்சு தொடச்சி எடுத்துருவேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து நான் எந்த ஒரு லிக்விடுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஸ்மெல் வர லிக்விட்லாம் யூஸ் பண்ணால் மேபி நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஸ்மெல் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுட்டே வந்து வீணாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நார்மல் வாட்டர்லேயே வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரிட்ஜ் வந்து நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்குள்ளே நம்ம காய வச்ச ட்ரேஸ் எல்லாமே நீட்டாக வந்து காஞ்சிருச்சு. ஸோ அதையுமே எடுத்து நீட்டாக அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம்.
ஓகே, என் திங்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து எப்படி என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து எல்ஜி பிராண்ட் நார்மல் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். இது வந்து அமேசானில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினது. ஸோ பர்டிகுலராக வந்து இந்த சாக்லேட் ப்ரௌன் கலருக்காகவே நாங்கள் வந்து மெயினாக வாங்கினோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் 3 பேருக்கும் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கும் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இதுவே வந்து நாங்கள் வாங்கிட்டோம். ஃப்ரீசர் வந்து நான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் வந்து ஐஸ்கிரீம் அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதுவுமே அதிகமாக தேவைப்படாது. ஒரு சில டைம் வந்து சிக்கன் இல்லைனா ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணனா அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். இந்த ஐஸ் கட்டி எல்லாமே அப்படியே பிடிச்சிருச்சு. நான் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து தான் வச்சுருந்தேன். அப்போயுமே வந்து கரையவே இல்லை. ஸோ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே இருக்க ட்ரே வந்து அதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எப்போது பால் பாக்கெட் வாங்கினேன்னா போடுவேன். அவ்வளோதான். இப்போ வந்து நார்மலாக அந்த ஐஸ் க்யூப்ஸ் வைக்கிற பாக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்து நான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே இங்கே தான் வந்து வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து கொத்தமல்லி வந்து போட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து எப்போவுமே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாத் வச்சோ அப்படி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ வச்சோ ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ எப்படின்னா நம்ம வந்து ஒரு சூடான தண்ணியை மூடி வச்சா எப்படி தண்ணி வந்து வேர்த்து விட்ட மாதிரி ஆகும், அதே மாதிரி இது வந்து மூடி வைக்கும்போது அந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி கிளாத் வந்து போடும்போது அந்த கிளாத்தே வந்து அந்த தண்ணி வந்து உறிஞ்சிக்கும். நம்மளோட கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் வந்து அழுகி போகாமல் இருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் அந்த சில்வர் பாக்ஸில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் மீதி ஆயிடுச்சு. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். அந்த அன்னைக்கு வந்து தேவை ஏற்படலை. ஸோ அதனால் வந்து போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதில் புதினா போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பச்சை மிளகா வந்து போட்டு வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி காம்பு கிள்ளி ஸ்டோர் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து அழுகாமல் மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து லெமன் வந்து போட்டு வச்சுருக்கேன். லெமன் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி போட்டு வச்சேன்னா ரொம்ப நாளைக்கு வந்து மெயின்டைன் ஆகி வரும். நீங்கள் வந்து பல்காக வந்து லெமன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுவீங்க. நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படாதனால நான் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து பச்சை பட்டாணி வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பண்ணுற வீடியோஸ் வந்து போட்டப்போ ஸ்டோர் பண்ண பட்டாணி தான் இது. எதுவுமே ஆகல, லைட்டாக முளைக்கட்டி வந்திருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்க ட்ரேயில் வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து மாவு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து மாவு வச்சுருப்பேன். இந்த பாக்ஸில் வந்து மல்லிப்பூ வச்சுருக்கேன். அத்தை கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி பூவெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன், அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பாக்ஸில் வந்து பூ போட்டு வச்சேன்னா மற்ற பொருளுக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து உடச்ச முந்திரி பன்ருட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. கிரேவிக்கெல்லாம் போடுறதுக்காக வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி இது வந்து கார்னிஷிங்கெல்லாம் ஸ்வீட்ஸ் ஏதாவது பண்ணால் வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து நார்மலான முந்திரி தான். இதையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே இருக்க 2 ட்ரேவுமே நான் தனியாக செப்பரேட்டாக வாங்கினது தான். ஒரு இதில் வந்து இஞ்சி போட்டு வச்சுருக்கேன், இன்னொரு சைடு வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப வசதியாக இருக்குது இந்த 2 ட்ரேவுமே எனக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து பட்டரும் சீஸும் வந்து போட்டு வச்சுருக்கேன். பட்டரும் சீஸும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் ஆகி நல்லா வருது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து பாதாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். தங்கச்சி வந்து துபாயிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தா. 1 இயர் ஆச்சு வாங்கி. இன்னுமே துளி கூட வந்து எண்ணெய் ஸ்மெல் வராமல் நல்லா வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேயில் வந்து நார்மலாக கிளாத் பேக்கில் போட்டு வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த சைடு வந்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் வந்து பெருசாக இருக்கிறதுனால வைக்கிறதுக்கு இடம் பத்தல. ஸோ அதை மட்டும் வந்து உடச்சி வந்து போட்டு வச்சுருக்கேன். உடச்சி போட்டு வச்சதுனால நெக்ஸ்ட் டேவே வந்து அதை சமைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து எப்போவுமே இந்த ட்ரேயில் வந்து தக்காளி வந்து போட்டு வச்சுருப்பேன். இது மேலே எந்த பொருளையுமே வைக்க மாட்டேன். ஸோ வந்து அடிப்படாமல் நீட்டாக மெயின்டைன் ஆகும். அவ்வளோதான். இந்த ட்ரேயில் இந்த திங்ஸ் எல்லாம் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த டோரில் இருக்க ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்து மாவு ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன். மாவெல்லாம் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எப்போயாவது தான் தேவைப்படும் அப்படின்றதுனால வெளியில் வச்சா பூச்சி பிடிச்சிருது. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, அரிசி மாவு இது எல்லாமே வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு எக் ட்ரேயில் எப்பவும் போல் எக் தான். இந்த வாட்டி எக் இல்லை, அதனால் வைக்கல. ஸோ இது வந்து மட்டன் சுக்கா மசாலா. அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து கொக்கோ பவுடர். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இருக்க ட்ரேயில் ஃபஸ்ட்டு பாட்டிலில் வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட்டு இந்த பாட்டிலில் வந்து தூள் முந்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பன்ருட்டியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கிரேவிக்கு எல்லாமே ஊற வச்சு அரைச்சி ஊற்றலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து நட்ஸ் ஐட்டம் எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணி தீர்ற ஐட்டம் கிடையாது. ஸோ அதனால் வந்து பல்காக இருக்கிறனால வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கேன். அது கூடவே சாஸு, சோயா சாஸு, சில்லி சாஸு, அதுக்கப்புறம் கெச்சப் வச்சுருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இருக்க ட்ரேயில் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கூடவே வந்து வெனிலா எசன்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து பெருசாக எந்த ஐட்டம்ஸும் இருக்காது. ஓரளவுக்கு மினிமலான ஐட்டம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தேவையானதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்க ஸ்பேஸில் வந்து லெஃப்ட் சைடு வந்து கிளாஸ் டம்ளர்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து சீட்லெஸ் டேட்ஸும் இன்னொன்று வந்து சீடு இருக்க மாதிரி டேட்ஸும் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரேயில் வந்து ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணது போக எக்ஸஸ் ஆன பாக்ஸஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜு கவரில் இருக்க ஸ்பேஸில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணது போக எக்ஸஸாக இருக்க கிளாத் பேக் வந்து இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு, ஸ்பூன்ஸு, பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கிளாத் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து என்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.